பிழைக்கத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்வே கொன்றா மொழிக்கத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 21/5/3/2025 புதன்கிழமை சஷ்டி திதி, அதோடு கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் என்று முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு வழிபாட்டுக்கு உரிய நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த புதன்கிழமை என்று பார்க்கின்ற பொழுது நாம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியதாக நட்சத்திரமும் திதியும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். வள்ளிமலையில் முருகப்பெருமானுக்கு வள்ளி நாச்சியாருக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண காட்சிகளைத்தான் நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், புதன்கிழமை என்று பார்க்கின்ற பொழுது பெருமாளுக்கு உரிய நாள் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். வள்ளி தேவயானை சமேதராக அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற நேரத்தில் மாமன் எப்படியோ மருகன் அப்படி என்று கச்சிப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் முருகப்பெருமானை பற்றி குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன என்பதை நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது இன்றைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய திதி சஷ்டி திதி. அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாள் கார்த்திகை என்று இரண்டு அம்சங்களும் சேர்ந்து வந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் வள்ளிமலையில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய திருப்பாதம் தோய தன்னுடைய காலடி பட அப்படி நடந்து அங்கு வள்ளியோடு திணைப்புணம் காத்த நேரத்தில் வள்ளியை சந்தித்தது ஆகியவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது, வேலூருக்கு அருகில் காட்பாடிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளிமலை எப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பூமியாக அது அமைந்திருக்கின்றது பாருங்கள். காரணம் என்ன என்று சொன்னால், வள்ளி நாச்சியாரும் அங்கு உலாவி இருக்கின்றாள். அதை போல அந்த வள்ளியை காண வேண்டும் என்பதற்காக வந்த முருகப்பெருமானும் அந்த இடத்தில் உலாவி இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, முருகனுடைய திருவடியும் வள்ளியினுடைய திருவடியும் பட்ட ஒரு அற்புதமான புண்ணிய பூமியாக அந்த வள்ளிமலையானது விளங்குகின்றது. இந்த வள்ளிநாச்சியாருடைய அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி என்று சொன்னால், இந்த வள்ளிமலை பகுதியில் சிவமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி சிவமுனிவர் தவம் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், ஒரு மான் ஒன்று, அந்த மான் எப்படி என்று சொன்னால் மகாலட்சுமியினுடைய அம்சம். அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மான் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக அப்படி வந்தது. அந்த மானை இந்த சிவமுனிவர் பார்த்தார். பார்த்த உடனே அந்த மான் என்னாயிற்று என்று சொன்னால் கருவடைந்தது. ரிஷி கர்ப்பம் ரா தங்காது என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த மானானது ஒரு குட்டியை ஈன்று எடுத்தது. அந்த குட்டியானது மான் குட்டியை போல இல்லாமல் அது மனித குழந்தையாக இருப்பதை பார்த்த உடனே அந்த மான் என்ன பண்ணியது, விரண்டு போய் அப்படியே அப்பால் சென்று விட்டது. ஆனால் அந்த மான் குழந்தையை ஈன்று எடுத்தது அல்லவா, அது எந்த இடம் என்று சொன்னால் வள்ளி கிழங்குகள் ஏராளமாக பயிர் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் அந்த குழந்தையை ஈன்று எடுத்தது. வள்ளிக்கிழங்குகள் ஏராளமாக பயிர் செய்யக்கூடிய இடத்தில் இந்த குழந்தை தோன்றிய காரணத்தினாலே இந்த குழந்தைக்கு காரண பெயராக வள்ளி என்று பெயரை வைத்தான். யார் என்று சொன்னால், இந்த குழந்தையினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த நம்பிராஜன் என்ற வேட்டுவ குலத் தலைவன். அதாவது இந்த சிவமுனிவர் அப்படி மானை பார்த்தார், மான் கருவடைந்தது என்று நாம் அப்படி சொல்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமா என்று சொன்னால், இந்து மதத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு மதமாக எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதத்தில்
அமானுஷ்யமான தன்மையில் சில செயல்கள் நடைபெற்றதாக, அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு சில செயல்கள் நடைபெற்றதாகத்தான் குறிப்பிடுவார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சிவமுனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் ஒரு மான் ஒன்றை பார்த்தார், அந்த மான் கருவடைந்தது என்று நாம் சிந்திக்க தொடங்கினோம். இதை போல சம்பவங்கள் நடக்குமா சார் என்று நாம் அப்படி கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், எல்லா மத புராணங்களிலும் இந்த மாதிரி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல் நடைபெற்றதாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனித சம்பந்தப்படுத்தி சொல்லாமல் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு என்று சொன்னதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், மனித சம்பந்தம் என்பது குறைவுடையது, குற்றமுடையது. எனவே தெய்வத்தன்மையிலே உள்ளவர்களுடைய அவதாரத்தை பற்றி, அவர்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் மனித சம்பந்தம் இல்லாமல் அமானுஷமான தன்மையில், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அமானுடமான தன்மையில் தோன்றியவர்கள் என்றே குறிப்பிட்டு இருப்பார்கள். அந்த வகையிலே தான் இந்த இடத்தில் வள்ளிநாச்சியாருடைய தோற்றமும் அமைந்து இருக்கின்றது. அப்படி அந்த குழந்தை வள்ளி கிழங்குகள் இருக்கக்கூடிய குடியில் கிடைத்தவுடனே அந்த பக்கமாக வந்த வேடுவர் குல தலைவன் நம்பிராஜன், ஆஹா, தனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தால் கடவுள் இந்த கருணையை செய்திருக்கின்றான் என்று அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க தொடங்கினான். அதற்கு வள்ளி என்ற பெயரை வைத்து வளர்த்து வருகின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், வேடுவர் குல வழக்கம் சிறு பெண்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களை திணைப்புணம் காப்பதற்காக, அதாவது அவர்கள் திணை போன்ற பயிர்களை எல்லாம் வேடுவர்கள் தானே பயிர் செய்திருப்பார்கள் அல்லவா, அதனை காக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை அனுப்புவார்கள். இரவு நேரத்தில் ஆண்கள் சென்று கொடிய விலங்குகளிடமிருந்து அந்த பயிரை காப்பாற்றுவார்கள். அந்த வகையில் வேட்டுவ குல பழக்கத்தின் அடிப்படையில் நம்பிராஜன் என்ன செய்தான், வள்ளிநாச்சியாரை திணைப்புணம் காப்பதற்காக அனுப்பி வைத்தான். இதை என்ன அழகா கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்படி சொல்றார் பாருங்க. தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை திணைப்புணம் காப்பதற்கு பூட்டு சிலை கையார், அதாவது சிலை என்று சொன்னால் வில், அதாவது கையிலே வில்லை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேடுவர்கள் அனுப்பியது நியாயமா என்று அவர் ரொம்ப அழகாக கேட்கிறார். தொழத்தக்க தெய்வம், அந்த தொழத்தக்க தெய்வமாக இருக்கக்கூடிய வள்ளியை திணைப்புணம் காப்பதற்கு வேடுவர்கள் இப்படி அனுப்பலாமா என்று அனுப்பிவிட்டார்களே. அப்படி அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த வேடுவர்களுக்கு சிந்திக்கும் திறன் கொஞ்சம் கூட இல்லாத காரணத்தினாலே தான் தெய்வத்தன்மையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை திணைப்புணம் காப்பதற்காக அனுப்பிவிட்டார்கள் என்று அப்படி முடிக்கக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகிட்டு என்று சொன்னால், ஒரு பரண் அமைத்து அந்த பரண் மீது வள்ளி நின்று கொண்டு ஆலோலம் பாடிக்கொண்டு திணைப்புணம் காத்து கொண்டு இருக்கின்றாள். இதில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று சொன்னால், இப்பொழுது மான், மயில் போன்ற பறவைகள் வந்து இந்த திணையை அப்படி அழித்துவிடக்கூடாது என்பதற்காக வள்ளி இந்த இடத்தில் காவல் காக்கின்றாள் என்று சொன்னால், இந்த இடத்தில் எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாக்க, வள்ளி என்பது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இந்த பயிரை காக்கின்றது என்று சொன்னால், உலகிய துன்பங்களில் இருந்து, அதாவது மற்ற மிருகங்களிடமிருந்து இந்த திணையை காக்கின்றது என்று சொன்னால், ஜீவாத்மா இறைவனுடைய அருளால் அப்படி காக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றது. திணைப்புணம் காத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் முருகப்பெருமான் வேட்டுவ கோலத்திலே வந்து அந்த வள்ளியை தடுத்தாட்கொண்டார். இது எப்படி என்று சொன்னால், அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை நாடி வந்து தடுத்தாட்கொள்ளக்கூடிய அற்புதமான கருணையை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த வள்ளி திருமணத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் இது உலகியல் ரீதியாக இருக்கக்கூடிய சாதாரணமாக இரண்டு பொண்டாட்டிக்காரனுடைய கதை அல்ல. இது எப்படி என்று சொன்னால், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்ற வகையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை நோக்கி தவம் செய்து அந்த பரமாத்மாவை அடையும். இது எப்படி என்று சொன்னால், தெய்வ யானை தவம் செய்து முருகப்பெருமானை அடைந்தது. சில நேரங்களில் ஜீவாத்மாக்கள், அதாவது மனித கூட்டங்கள், உயிர் கூட்டங்கள் அந்த கடவுளை பற்றி அவ்வளவாக ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கடவுளே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு செயல் வழியாக வந்து தடுத்தாட்கொள்வார்.
அது எப்படி என்று சொன்னால் பரமாத்மா ஜீவாத்மாவை நாடி வருவது. அந்த வகையிலே தான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளிநாச்சியார் என்ற ஜீவாத்மாவை வந்து தடுத்தாட்கொண்டார். இந்த வள்ளி தெய்வயானை சமேதராக முருகன் இருக்கக்கூடிய தன்மையை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கின்ற பொழுது ஆரம்பத்தில் நாம் சிந்தித்தோம் அல்லவா? இன்றைக்கு புதன்கிழமை திருமால் வழிபாட்டுக்குரிய நாள் என்று, மாமன் எப்படியோ அப்படி இந்த முருகன் என்று. எப்படி என்று சொன்னால் மாமன் அதாவது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார். அதை போல முருகப்பெருமானும் வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கின்றார் என்ற மேம்போக்கான கருத்து துணிக்கும்படியாக கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லி இருப்பதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. இதில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆழமான ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், அதாவது நம்ம ஏதோ அறியாமையினால் பல பாவங்கள் பல தீமைகள் செய்கின்றோம். அப்படி செய்த நாம் நேராக அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்பாக நிற்கின்றோம். இந்த மாதிரி தான் ஒரு பக்தர் என்ன செஞ்சாரு, பெருமாளுக்கு முன்னாடி போய் நின்னார். பெருமாள் என்ன செய்தார், அந்த பக்தனை பார்க்க பிடிக்காம, ஏன்னா அவன் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாவங்கள் செய்திருக்கின்றார். ஆகையினால் அந்த பக்தனை பார்க்க பிடிக்காமல் அப்படி தலையை மேலே தூக்கி வச்சுக்கிட்டார். அப்படி மேலே அண்ணாந்து பார்க்குறப்ப மேலே இருக்கக்கூடிய ஆதிசேஷன், இங்கே என்னையா பாருவ, அந்த பக்தனை பார்த்து அருள் செய் என்று பெருமாளை பார்த்து சொல்ல, பெருமாள் என்ன செய்தார், அப்படி பக்கவாத்தில் பார்த்தார். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி, இங்கே பார்க்காத, அந்த எழுத்தாப்பில் இருக்கிற பக்தனை பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டார். உடனே இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, என்னை பார்க்காதையப்பா, நீ பக்தனை பார் என்று சொல்ல பெருமாள் தலைகை குனிந்தார். கீழே இருக்கக்கூடிய பாதுகாதேவி, இங்கும் பார்க்காதே, பக்தனை பார் என்று. அதை போலத்தான் நாம் அப்படி முருகப்பெருமானுக்கு முன்பாக நிற்கின்ற நேரத்தில் முருகப்பெருமான் நம்மை காண சகிக்காமல், ஏன்னா அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம் அல்லவா, ஆனால் வெளியில் பார்த்தா உத்தம மாதிரி இருப்போம். அப்படிப்பட்ட நம்மை பார்க்க பிடிக்காமல் அந்த முருகன் என்ன செய்கிறான், மேலே பார்க்குறான். அப்படி மேலே பார்க்குறப்ப மேலே இருக்கக்கூடிய சேவல் என்ன செய்தான், இங்கே பார்க்காதையா, அந்த பக்தனுக்கு அருள் செய் என்று சரின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். வள்ளி, இங்கே பார்க்காத, பக்தனை பார் என்று சொல்ல, அடுத்ததாக முருகன் அப்படி இடது பக்கம் பார்க்க, அங்கே இருக்கக்கூடிய தெய்வ யானை, இங்கு பார்க்காதே, நீ நேராக பக்தனை பார் என்று சொல்ல, எங்கும் பார்க்க பிடிக்காமல் முருகன் அப்படி தலையை குனிந்து கொள்ள, கீழே இருக்கக்கூடிய அந்த பாம்பு என்ன செய்தான், அந்த மயில், அதுக்கு பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு இங்கெல்லாம் பார்க்காதையா, பக்தனை பார்த்து அருள் செய் என்று சொல்ல, வேறு வழி இல்லாமல் பக்தனை பார்த்து அருள் செய்கின்றான். எப்படி பெருமாள் அருள் செய்தாரோ அதை போல அந்த கருத்தின் அடிப்படையில் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த மாலோன் எப்படியோ அப்படி இந்த முருகன் என்று குறிப்பிட்டார். ஆகையினாலே தான் அந்த மாலோன் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று முருகனுடைய வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருக்கக்கூடிய சஷ்டியும் கார்த்திகையும் அமைந்திருக்கக்கூடிய நாளில் வள்ளி கல்யாணத்தை முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அப்படி வள்ளி தேவியானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று சொல்கிற நேரத்தில் முருகன் 12 திருக்கரங்களோடு எதற்கு, அருளை வாரி வாரி வழங்குவதற்காக. எனவே அவன் வள்ளல், அந்த வள்ளலுடைய மனைவி வள்ளி அல்லவா. எனவே அந்த வள்ளி தேவயானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.